அதே நீ என்ன 2-3 புத்தகம் எடுத்துட்டு வந்திருக்க, நிறைய கேப் விட்டதுனால நிறைய வாசிட்டியோ? அதே மாதிரி ஆளுங்க கூட வந்து பிரச்சனை அதான், புஷ் பண்ணிட்டே இருக்கீங்கல்ல, இதை தேடிட்டே, இது வீட்டில் இருக்கு, இதை எடுத்து படிக்கணுங்கிற அந்த இந்த கதை பேசலாம் வாங்க, எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது. வரப்பெல்லாம் ஏதாவது ஒன்று புதுசா படிச்சுட்டு வா தம்பி அப்படின்றாங்க. நீங்க என்னன்னா கதை சொல்றீங்க, இவர் என்னன்னா வந்து இன்னொரு கதையை சொல்றாரு. அதனால நம்ம ஏதாவது ஒன்று புதுசா எடுத்துட்டு வரணும்ல. நீங்க சொன்னதுல இருந்தே நான் அப்படியே போறேன். கவிதை வாசிக்கிற அளவுக்குலாம் எனக்கு வந்து அறிவே கிடையாது. அறிவு இல்லையா, பொறுமை இல்லையா? இல்லை, அறிவு கிடையாது. பொறுமை இருந்தாலும் கவிதையை உட்கார்ந்து அனுபவிக்கிற அளவுக்கு எனக்கு அறிவு இல்லை அப்படிங்கிறது வந்து நான் ரொம்ப நாளாக அது ஊர்ஜிதமான விஷயம்தான். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, நீங்கள் சொன்னதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன் என்னென்னா, நான் வரைஞ்சி காட்டிட்டேன். ஆத்தர் வந்து அவர் வந்து வரைஞ்சி காட்டியிருக்காரு. வரைஞ்சி காட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு யாருக்குமே புரியல, உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் பேசுகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அரசியலையோ இதையோ பேசுகிறதுக்கு ஒரு பிம்பத்தை அவரே வந்து இன்டெலெக்சுவலாக காட்டிக்கிறதுக்கு ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணுறாங்கல்ல. எனக்கு வந்து ஒரு வரி என் வாழ்நாள் முழுக்க ரெசனேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு வரி என்னன்னா வந்து, உலகத்தின் ஓரம் நின்று அத்தனையும் பார்த்திருப்போம், நடப்பவை நாடகம் என்று நாமும் சேர்ந்து நடித்திருப்போம். அவ்வளோதான். நாமுத்துக்குமார் எழுதின ஒரு வரி. என்னன்னா, நம்மளுக்குன்னு ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கு, ஆனால் அந்த ஒரிஜினல் ஃபேஸை காட்டினா யாரும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. அஃப்கோர்ஸ். அதனால உலகம் போகிற போக்கில் நம்மளும் அந்த வேடத்தை போட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு எங்கேயோ உட்காந்து தனியாக உட்காந்து இந்த பாட்டு கேட்கும் போது அத்தனை ஃபிலாசபியும் எப்படி ஒருத்தரால் வந்து ஒரு 2 வரிக்குள்ள வந்து அடக்க முடியுது. அதுவும் ஒரு பாமரனா எப்படி சொல்ல முடியுது? ஏன்னா ஹேண்ட்ஸ் டவுன் இது யார் மனசையும் புண்படுத்துறதுக்கு இல்லை. நான் வந்து திரை இசை அந்த வரிகளை தான் அதிகமாக என்ஜாய் பண்ணாலும், என்னை பொறுத்த வரைக்கும் வாலியை கட் பண்ணால் நேராக நாமுத்துக்குமார், தாமரை இவங்கள தான் நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். நடுவில் இருந்த நிறைய பேர் வந்து என்னை ஈர்க்கலை ஃபார் சோ அண்ட் சோ ரீசன். அதுக்குள்ளே போக வேண்டாம், பல காரணங்கள் இருக்குது. ஒரு நாமுத்துக்குமார் பேசுகிறப்பவும் சரி, அவரோட கவிதைகள் இப்போ வாசிக்கிறப்பவும் சரி, எனக்கு ஈர்த்தது என்ன அப்படின்னு முதல்ல நான் நாமுத்துக்குமாரோட இதை சொல்லிடுறேன். ஏன் நான் நாமுத்துக்குமாரை எடுத்தேங்கிறத சொல்லிடுறேன். இந்த வரிகள்லாம் கேட்குறோம், அவரோட பாட்டு வரிகள்லாம் கேட்குறோம். எனக்கு புரியுதுடா, எனக்கு புரிகிற மாதிரி ஒருத்தர் பாட்டு எழுதுறாரு, எனக்கு புரிகிற தமிழில் ஒருத்தர் பாட்டு எழுதுறாரு, அது வந்து உரைநடை கவிதையில் இருக்குது அப்படிங்கிறது முதல்ல ஒரு ஈர்ப்பு வருது. அதுக்கப்புறமா அவரோட யூடியூப்ல அவரோட பேட்டியெல்லாம் பார்க்குறப்போ எல்லா கவிஞர்களும் நம்ம பேசுகிறப்போ ஏதோ ஒரு ஓரத்தில் நின்று கேட்கும் போதே தெரியும் இது கவிஞன் தான் பேசுகிறான் மைக்கை பிடிச்சிட்டு அப்படின்னு தெரியும். நாமுத்துக்குமார் பேசுகிறப்ப மட்டும் என் அண்ணனோ என் தாய் மாமனோ என் பக்கத்து வீட்டுக்காரனோ பேசுகிற மாதிரி தான் இருக்கும், அலட்டலே இருக்காது. அவர் பேசிட்டு இங்கே ஒரு கவிதை இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு உடனே ஒரு கவிதை வரும். அப்போ தான் ஒரு கவிஞராக மாறுவாரே தவிர ஒரு சக மனுஷனா பாலாஜி அண்ணா பேசுகிற மாதிரி, நாஷ் பேசுகிற மாதிரி தான் அவரோட எல்லா உரையாடலுமே இருக்கும். நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த தலைக்கணமுங்கிற அந்த ஒரு தொப்பி வந்து நான் பார்த்த எந்த ஒரு வீடியோலையுமே நாமுத்துக்குமாருக்கு இல்லை. நான் கவிஞன் அவர் எங்கேயுமே ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை, வந்தது தான் எல்லாமே. அந்த மாதிரியான ஒரு ஈர்ப்பு வந்து நியூட்டனின் 3ஆம் விதி. காலன் சீக்கிரம் கொண்டு போயிட்டான் அந்த ஆளை, கொண்டாட வேண்டிய ஆள். இன்னைக்கு நான் ரொம்ப ரசித்து படித்த விஷயம் வந்து நியூட்டனின் 3ஆம் விதி. இது வந்து அவரோட கவிதை தொகுப்பு. ஒரு கவிஞன், நீங்கள் சொன்னீங்களா அந்த கற்பனை திறன் எப்படி இருக்குது ஒரு குழந்தைக்குன்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்சு ஒரு கவிஞனுமே வந்து குழந்தையாக தான் இருக்கான்னு நினைக்கிறேன். அதுவும் நாமுத்துக்குமார் அந்த அக்ரிணையிலேருந்து பேசுகிற, அக்ரிணையாக நின்று அது சொல்கிற கவிதை இருக்கு இல்லைன்னா, அது வந்து ரொம்ப அழகாக இருக்கு. இது வந்து நியூட்டனின் 3ஆம் விதி. மேல் வீட்டுக்காரன் என்கின்ற உரிமையில் நீ கைப்பற்றும் சுதந்திரம் அதிகப்படியானது. உன் ஒவ்வொரு அசைவும் பூதாகரமாய் ஒலிக்கிறது கீழ்த்தரத்து சுவர்களில். திட்டமிட்டு நகர்த்து சாமர்த்தியமும் உனக்கு இல்லை. பாக்கி இடிக்கும் பாட்டி, சச்சதுர அம்மியில் சரக் புரக் என குழவி நகர்த்தும் அம்மா, ஏதேதோ பாட்டுக்கெல்லாம் எம்பி குதிக்கும் குழந்தைகள் என உறவுகள் கூட உன்னை போலவே. உன்னை பழிவாங்கும் விதமாக என்னால் முடிந்தது ஒன்றே ஒன்றுதான், எனது அருமை மேல் நலத்து நண்பா, தலையணையையும் மீறி உன் காதுகளில் சுழன்று கொண்டிருக்கும் என் மின்விசிறி. எனக்கு இந்த படித்தோடனே இதுதான் நான் சொன்னல, கவிதை படிக்கிற அளவுக்குலாம் எனக்கு அறிவு கிடையாது. இது எனக்கு புரியுது. ஆமால, எத்தனை நாள் ஒன்று நான் திட்டிருப்பேன், எனக்கு அதை வந்து ரிலேட் பண்ண முடியுது. இது ஒரு கவிதை. அதுக்கப்புறமா
அக்ரிணையாளர் சங்கத்திலிருந்து ஒரு வேண்டுகோள். இது வந்து சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். இந்த குடிப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு தெரியும், மிக்சிங் பண்ணிட்டு ஸ்டிர் பண்ணுவாங்க, ஒரு குச்சியை வச்சு ஸ்டிர் பண்ணுவாங்க ப்ராப்பராக மிக்ஸ் ஆகிறதுக்கு. எந்த பார், பெரிய பாருக்கெலாம் போனீங்கன்னா ஒரு ஸ்டிரர் போட்டு தான் வந்து சர்வ் பண்ணுவாங்க. இந்த நாளை இனிய நாளாக துவங்க இருக்கும் ஐயாவுக்கு வணக்கம். இனி வரும் நிமிடங்களுக்கு நொடிகளுக்கும் கால் முளைத்து நடனமிட வாழ்த்துக்கள். ஆம்லெட்டோ ஆஃப் பாயிலோ, கால் சுருங்கிய கடல் நண்டோ, சுண்டு விரல் நீட்டுங்கள், உங்கள் நாருசிக்கு அடிமையாக காத்திருக்கின்றன. சோகமோ சந்தோஷமோ, மாசிலா உண்மை காதலோ, சூழலுக்கேற்ப உங்கள் பேச்சை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இதய கூட்டிலிருந்து இறங்கி வந்த வார்த்தைகள் ஆகதால் உங்கள் உலகங்களையும் மன்னிக்க தயார். கடைசியாக அக்ரிணையாளர்கள் சங்கத்திலிருந்து ஒரு வேண்டுகோள். ஆல்கஹால் நதிக்குள் சோடா அணுக்கள் சங்கமித்து நுரைப்பூக்கள் மலரும் வரை தயவு செய்து பொறுமையாருங்கள். உச்சை விட்டு கலக்காதீர்கள். ஏனெனில் ஈக்குவல் மிக்ஸுக்கு என்று உருவாக்கப்படும் குச்சிகளால் ஒல்லியாகி கொண்டிருக்கின்றன ஒயின் ஷாப் துடப்பங்கள். எனக்கு வந்து ஒரு மனுஷனால எப்படி தொடப்பத்துல இருந்து எப்படி நீ யோசிக்கிற, அந்த யோசனையே புதுசா இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து கடந்து போற விஷயம். ஒரு கிரியேட்டரா, ஒரு கவிஞனா ஒரு ஓரத்துல நின்று அதை புரியுற மாதிரியும் சொல்லி அதுக்கு ஒரு அழகு நயம் கொடுக்குறேன். நாமுத்துக்குமாரை வந்து கொண்டாடிட்டே இருக்க வேண்டிய ஒரு கவிஞன்னு வந்து. அதுக்கப்புறம் நாமுத்துக்குமார் அவங்க அம்மாவை பத்தி எழுதுறது வந்து ரொம்ப அழகு. எனக்கு நாமுத்துக்குமாரோட பரிச்சயமும் அம்மா மூலியமா தான். லைக் அம்மாவை பத்தி எழுதுறத படிக்கிறப்பதான் நாமுத்துக்குமார் எனக்கு வந்து எங்க அண்ணன் எழுதுற மாதிரி அப்படி இருந்தது. அந்த மாதிரி நான் இந்த கவிதையை படிக்கும்போது ஒரு கவிதை வந்து அம்மாவை பத்தி வர கவிதை. அம்மானா லைக் அவங்க ஃபுல்லா கிடையாது, பட் லைக் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. இம்முறையும் அம்மா ஈசல்கள் அனுப்பி இருக்கிறார். பொரி அரிசியுடன் கலந்து அம்மா வறுக்கும் ஈசல்களின் ருசி மதுரை ஸ்ரீ முனியாண்டி விலாஸ் ஒரிஜினல் சமையல் அறைக்கும் புலப்படாதது. வேட்டைகளில் விருப்பம் உள்ளவன் நான். காடா விளக்கும் கொஞ்சோண்டு குழந்தை குதூகலமும் போதும் ஈசல் வேட்டையாட. வரட்டு தட்டுவதற்கு சாணம் கொட்டி வைத்த நிலத்தில் ஈசல் குழிகள் ஏராளம் இருக்கும். கூலத்திற்காய் குவித்த வைக்கோல் துணுக்குகள், முளைவிட்டு இருக்கும் நெல்மணிகள் மிதக்காமல் நெருங்கி கண்ணாடி ரெக்கைகள் உள்ளங்கையில் குறுகுறுக்க கொத்தாய் பிடிப்போம். இப்பதான் இதெல்லாம் வந்து அந்த ஸ்டேஜ் செட் பண்ணிட்டான் மனுஷன். எனக்கு ஈசல்னா என்ன, இது நான் எப்படிலாம் அனுபவிக்கிறேன். அந்தியில் பறக்கும் ஈசல்கிடமிருந்து அடைமழைக்கான சாட்சியங்கள் தேடும் வயதை தொலைத்து நதியில் நனைந்த பாதங்கள் நகரத்திற்கு வந்து நாளாயிற்று. இப்போதும் வேட்டையாடி கொண்டுதான் இருக்கிறேன். காகிதத்தில் எண்ணெயை தேய்த்து விலற்கடியில் தொங்க விட்டு கொசுக்காரி. படிச்ச உடனே எனக்கு வீட்டுல வந்து கத்தின ஞாபகம் தான் இருக்கு. ஈசல் சாப்பிட்ட ஞாபகம் ஊருக்கு. ஏன்னா துறையூர் போறோம் அப்படின்னா வந்து இந்த சமயபுரம் கோயில்லாம் போனோம்னா வெளியில வந்து ஈசல் விற்பாங்க. நான் பாட்டி கிட்ட கேட்பேன், இதெல்லாம் என்ன இதை போய் சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டி ஒரு படி வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு பாட்டி வந்து ஆயா வீட்டுல எல்லாம் செஞ்சு கொடுக்கும். அந்த நினைவுகள், அம்மாவோட வந்து போய் பேசினேன். அதெல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு போனோன்னா நம்ம தான் ராஜா. அம்மா ஊருக்கு போயிட்டோம்னா நம்ம தான் ராஜாங்க. கட் பண்ணா சென்னைக்கு வந்தோம்னா மழை சொட்டுற வீட்டில் வந்து ஈசலை பிடிக்கிறதுக்கு எண்ணெயை தேய்ச்சி காகிதத்தை கட்டி வச்சிருக்கோம். அது அப்படியே வந்து கண்ணு முன்னாடி நிப்பாட்டின ஒரு கவிதை. இது மாதிரி நிறைய இருக்குது இதில். ஆனால் எனக்கு பிடிச்சதெல்லாம் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இது போனால் போயிட்டே இருக்கும். இந்த கவிதை ஆரம்பமாக கவிதையாக வாசிக்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கி படிங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். ஏதோ அட்லீஸ்ட் இந்த தொகுப்புலேருந்து ஏதோ ஒரு 2 கவிதை வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்போம், அதை டச் பண்ணியிருப்போம். ஸோ நாமுத்துக்குமார் உங்களை வந்து நாங்கள் கொண்டாடிட்டே இருப்போம். வாங்கி படிங்க. பியூட்டிஃபுல்லான கவிதை தொகுப்பு, ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற கவிதை தொகுப்பு. தமிழை வந்து அலட்டிக்காமல் இப்படிலாம் இல்லாமல் எல்லாரும் வாசிக்கிற மாதிரியான ஒரு கவிதை தொகுப்பு. ஃபர்ஸ்ட் பச்சைபாஸ் காலேஜில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கின கவிதை. ஆமாம், தூர். அதுக்கு முன்னாடி அவர் வந்து அந்த ஐடென்டிஃபிகேஷனுக்காண்டி அவர் வந்து அதாவது பூனை வழக்கும் என்னோட சுதந்திரத்தை பறிக்கிறான், புறா வழக்கம் ஏற்றுட்டு ரொம்ப சிம்பிளாட்டு எனக்கு வளர்க்கணும்னு ஆசை, அல்லது மாறிக்கலாம், அது மறந்துட்டேன். புறா வளர்க்குற சுதந்திரத்தை ஏற்றுட்டு பறிக்கிறான்ற மாதிரி. இன்னொரு கவிதை வந்து இதே தான், நீங்கள் சொன்ன அதே கவிதை தான். கவிதையாக என்ன படிக்கலாம், ஆனால் சாராம்சமாக எனக்கு தெரியும், எங்கேயோ படித்த ஞாபகம் அது. ஒவ்வொரு தடவையும் வீடு மாறுறப்போ, வீடு மாறி போகிறப்போ எதையாவது ஒன்று விட்டு வந்துடும்.
லைக் வந்து ஒரு டேபிளை விட்டுருவோம், இந்த சுவிட்ச் போர்டை விட்டுருவோம், ஏதாவது வாங்கி வச்சிருக்கிறத விட்டுட்டு வந்துடுவோம். ஸோ வீடு மாறுறப்போ எதையாவது ஒன்று விட்டுட்டே இருக்கமேன்னு சொல்லிட்டு இந்த முறை வீடு மாறும் படலத்தப்போ வந்து எதையுமே விடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறமா தான் யோசிச்சோம், ஒன்று பண்ணாம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னு கேட்டா, சோறு வைக்கிற நாய்க்கு யார் சொல்லுவா நாங்க வீடு மாறி வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நாமத்துக்குமார் கிட்ட பிடிச்சது எதுவுமே வந்து அப்டிராக்டா கொடுக்க மாட்டேன், கொஸ்டின் மார்க்கோ தானே முடிப்பாரு. அவர் பாட்டுமே வந்து எல்லாமே கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கும். நீ வந்து அதை ஜட்ஜ் பண்ணிக்கோ, இது சரி தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். எது சரி எது தப்புன்னு நீ உன்னோட சாய்ஸ். அதுதான் அவரோட அழகுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி கொஸ்டின் மார்க்ஸ் ரொம்ப பிடிக்கும். நீங்க படம் நம்ம எடுக்கிற படம் பார்த்தீங்கன்னாலே அப்படிதான் இருக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அந்த கொஸ்டின் மார்க்கா ஆடியன்ஸ் கிட்ட விட்டு அதை கவிதையிலையும் சரி பாட்டிலையும் எடுத்துட்டு வந்தது வந்து நாமத்துக்குமார் தான். ஸோ நாமத்துக்குமார் வந்து இந்த நேரத்துல உங்க எல்லாருக்கூடையும் பகிர்ந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி.